ஒரு கிரேவி மாதிரி ஆன பிறகு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா லைம் வந்து புரிஞ்சிக்கலாம். லைம் வந்து புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா கடையில் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ கர்டு வந்து வேணும்னா ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 வந்து விட்டுக்கணும். ஸோ 1 டம்ளர் அரிசி 2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க போதும். இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.